வசனம் சொல்ல, வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், அல்லேலூயா, அவர் மரித்து உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக பிதாவினத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் அவர். நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உடையவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து பிரதான ஆசாரியரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்றென்றும் பூரண படுத்தினீரே, ஒரே தரம் பலியிட பட்டதனா என்றென்றும் பூரண படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவா 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 இயேசுவா
சுமப்பவரே, புரிந்தவரே, ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. Yeshua
பலியாட்டியே மக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, எத்தனை கிருபை. அல்லேலூயா, ஒரே தரம் பலியிடப்பட்டு என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார் நம்மளை. ஆமென், ஆமென். வசனம் சொல்கிற நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமம் இயேசுவா என்ற நாமம். இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிற நாமம் இயேசு என்ற நாமத்தை உடையவர். அந்த தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்ல நாமத்தினால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? நான் ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசமாய் இருக்கிறேன், ஏனெனில் நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் அவருடைய சந்ததியாய் இருக்கிறேன், நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கிறவர் எங்களுக்கு உண்டு. என்னுடைய தகப்பன் அவர் எங்களை பார்த்து கொள்வார். கடைசி வரை என் வாழ்நாள் முழுவதும் அவரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? என் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மையே ஆராதிப்பேன், உம்முடைய நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்வேன், உமக்கே நாங்கள் அன்பை செலுத்துவோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் சத்தங்களை எல்லாம் உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க. எங்களை தெரிந்து கொண்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கே ராஜா. ஆமென் ஐயா. ஆசாரியர்களும் நாங்களே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கணமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும். அல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும். மாட்சிமையும் துதியும் உமக்கே ஐயா. ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆமென். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உமக்கே உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வசனம் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு அவர் பாத்திரர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென். பரலோக ராஜாவே. எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறவர். ஆமென். எப்போதும் இருப்பவரே. ஐயா இனிமேலும் வருபவரே. எங்களோடு இருக்கிறவரே. எப்போதும் இருப்பவரே. ஆமென். ஐயா இனிமேலும் வருபவரே. எல்லாரும் சேர்ந்து இரு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை மாத்திரம் நாங்கள் எல்லாரும் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், கனம், வல்லமை, பலன், மாட்சிமை, துதி எப்பொழுதும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு ஒரு
வசதியான கம்ஃபர்டபுள் ஜேர்னி, ஒரு சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நியமித்திருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால், அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாததுனால. வீட்டில் அம்மா சமையல் ஆக்கி வச்சுருக்கிறாங்க, ஆனால் சாப்பிட வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. சாப்பிடலைன்னா அம்மா அதை ப்ரிப்பேர் பண்ணவங்க பொறுப்பு கிடையாது. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6 நாள் தேவன் சிருஷ்டிப்புக்காக எடுத்துக்கொண்டார். 7ஆம் நாளிலே, அந்த 6 நாளில் அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, அதாவது வேலை செய்வதற்கு ஒரு காலம், நாம் வேலையை முடித்து விட்டு ஓய்ந்திருப்பதற்கு தேவன் காலங்களை நியமித்திருக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா ரெஸ்ட். ஆண்டவரே ஓய்ந்திருந்தார், தன்னுடைய பணிகளெல்லாம் முடிச்சுட்டு அறகுறையாக செஞ்சுட்டு ஓய்ந்திருப்பது அது தேவ சமூகத்தில் கிடையாது. நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பணியை நல்லா பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு ஓய்ந்திருப்பது. ஆண்டவர் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு, நம்முடைய ஓய்வு நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடிக்கணும். முடித்த உடனே நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாக ஓய்ந்திருக்கும்படியாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல, அவர் ரெஸ்ட் எடுத்தது போல இளைப்பாறுதல் அவர் எடுத்துக்கொண்டார். மனிதர்களாகிய நாமும் அவ்விதமாக இருக்க வேண்டும். 6 நாளும் வேலை செய். அந்த 6 நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை டார்கெட் பெருசாக இருக்கலாம், முடிக்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பொறுப்புகளாக நாம் இருக்கலாம். ஆனால் அதை முடிப்பதற்கு திராணியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு, அது நீ ஓய்ந்திருக்கும்படியாக. அறிவாளர்களே, தேவன் தான் ஓய்வு எடுத்தது போல, அவரை போல அவருடைய ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாமும் கூட இளைப்பாறுதல் வேண்டும். தேவன் அதுதான் நம்மளுக்கெல்லாம் நியமித்திருக்கிற பாதை. இதே ஆதியாகமத்தில் யாத்திராகமத்தில் 23வது அதிகாரத்துக்கு வாங்க. 12வது வசனத்தை வாசிப்போம். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. முதலாவது தேவன் தான் இளைப்பாறினார், தான் ஓய்ந்திருந்தார். அடுத்தபடியாக மனிதர்களாகிய நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும். இளைப்பாறுதல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்மகிட்ட சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாற முடியாது. தேவன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருக்கிறார். முன்மாதிரியாக தான் 7ஆம் நாளிலே அவர் ஓய்வு எடுத்தார். அதே போல் நாமும் அவருடைய அதை பின்தொடர்ந்து நாமும் இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்க வேண்டும். அத்தோடு மாத்திரம் கர்த்தர் விட்டு வைக்கல, உன் மாடும் உன் கழுதையும். அருமையானவர்களே, போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாத. தேவன் மிருகங்கள் மீதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அது அவருடைய சிருஷ்டிப்பு. தான் படைத்த எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட வரைமுறைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறணும். இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே இருக்கிறவன் அந்நியனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, சுயாதீனனாக இருந்தாலும் சரி, இளைப்பாறுதல் அவசியம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மேலே வந்து 10வது வருஷத்தை வாசிங்க. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 6 வருஷம் நீ விவசாயம் பண்ணு. என்னென்ன நீ வந்து அந்த நிலத்தை நீ உபயோகப்படுத்த முடியும் உபயோகப்படுத்திக்கோ. அடுத்த வருஷத்தில் போட்டிருக்கு, 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக. அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. 7ஆம் வருஷத்தில் போய் நீ என்ன பண்ணாத, விவசாயம் பண்ணாத. ஆண்டவர் சொன்னார், மண்ணா பிழியும் பொழுது சொன்னார், அன்னன்னைக்கு நீ வந்து உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ. அன்லிமிட்டெட் மீல், உனக்கு எவ்வளோ சாப்பிட்டுக்கோ. ஆனால் 7ஆவது நாள் மண்ணா புளியாது, நீ அதை தேடி போகாது. 6ஆவது நாள் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு வேண்டிய 7ஆவது நாளுக்குரிய உணவு உனக்கு முன்கூட்டியே கொடுத்துருவேன். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, 7ஆவது நாளும் மன்னாவை பொறுக்கும்படியாக போனார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்லை. இன்றைக்கெல்லாம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, 24x7 எங்கே பார்த்தாலும். தேவன் படைத்த அந்த நியமனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா அற்பமாக தூக்கி எறிகிறோம். இன்றைக்கி எவ்வளவோ வியாதிகள், ஆஸ்பத்திரிகள் பெரிய போச்சு, ஜனத்தொகைக்கு மிச்சமாக ஆஸ்பத்திரிகள். அது தேவனுடைய திட்டமே கிடையாது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் தேவனுடைய திட்டத்தின்படி வாழவில்லை. தேவன் கொடுக்குற ஆலோசனைப்படி நம்ம செய்யலை. நீ சரீரத்தில் உள்ள வியாதி ஏன் வருது? நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மனிதன் பகலிலே வேலை செய்யவும் இரவிலே ஓய்ந்திருக்கும்படியாக தேவன் ரெண்டையும் படைத்தார். மின்சாரம் வந்தது, இரவை பகலாக மாற்றினான். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் எல்லாம் படுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் முதல் முறையாக எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஏரியாக்குள்ளே வருது. அங்கே இங்கே ஒன்று யார் வீட்லையாச்சும் மின்சார விளக்கு இருக்கும். மெஜாரிட்டி வீட்டில் அப்போ அந்த நாட்கள் ஆரம்பத்தில் சொல்கிறேன் 7 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, டிவி பெட்டி வந்துச்சு. 10 மணி வரைக்கும் அந்த 7 மணிக்கு படுத்த தூக்கம் 10 மணிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு எங்கிட்ட எவ்வளோ ஹிந்தியில் தான் ஒளிபரப்போம், அதை பார்க்குறதுக்கு தூங்குற சொல்லி போய் படுத்துருவாங்க. அடுத்தபடியாக இன்டர்நெட் வந்துச்சு, 24 மணி நேரம். இன்றைக்கி வேலையும் அப்படி தான் இருக்குது. 3 ஷிஃப்ட்டு. முன்னாடிலாம் பார்த்தோன்னா பேங்கில் வந்து சாயங்காலம் 5 மணிக்கெலாம் துரத்தி விட்டுருவாங்க. சமீபத்தில் ஒரு பேங்க்லேருந்து ஒரு கால் போட் பண்ணியிருந்தாங்க, 3 ஷிஃப்ட்டு வேலை பார்க்கணுமா.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள இது இங்கே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 3 ஷிஃப்ட்டு. எங்கெல்லாம் தேவன் ஓய்ந்திருக்கும்படியாக நியமித்தாரோ இன்றைக்கி அதெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தேவன் நமக்கு நியமித்த வாழ்க்கையை பின்பற்றாததுனால. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் பிரியாணி கடை இருக்கும். எங்கள் ஏரியாலலாம் பார்த்தோன்னா 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் பிரியாணி கிடைக்கும். அது பின்னாடி போனோம்னா நாளைக்கு வர சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், அவன் அவ்வளோதான் தயார் பண்ணுவான். இன்றைக்கி இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, டபராக வந்துக்கிட்டே இருக்குது, தின்னுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தீர மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் இதான் இப்போ மிட் நைட் பிரியாணி. அருமையானவர்களே, நாம் தெய்வனுடைய நியமனத்தை முறியடிக்கிறோம், சிதறடிக்கிறோம். விளைவு என்னதம்மா? பாதிக்கப்படுறது நம்ம தான். ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டு லட்சமாக பணத்தை மனுஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய இளைப்பாறுதலை கொடுக்கவில்லை. நீ 100 ரூபா சம்பாதிக்கிறியா, அந்த 100 ரூபாயை நீ சாப்பிட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இவன் 100 ரூபாயில் 1 ரூபா கூட சாப்பிட மாட்டான். அடுத்த 100 ரூபாய்க்கு போயிடுவான். அப்புறம் அடுத்த 100 ரூபாய்க்கு போவான். சம்பாதிச்சுட்டே இருக்கிறானே தவிர அந்த சம்பாத்தியத்தை இவன் சாப்பிடுவது கிடையாது. முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. ஆண்டவர் 100 ரூபா சம்பாதிக்க பலன் கொடுக்குறாருல்ல, முதல்ல அந்த 100 ரூபாய் சாப்பிடு. நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் அதை அனுபவியுங்கள். உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிட வேண்டும். மருத்துவர் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தம்மா? பணம் பணம் பணம், இன்னும் இன்னும் இன்னும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. தன் சரீரத்தை கெடுத்து தேவன் எல்லாத்துக்கும் ஓய்வு வச்சிருக்கிறார். மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, நிலத்துக்கும். நிலம் பேசுச்சா? பேசும். இந்த கற்கள் கூப்பிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பேசும். ஆனால் அந்த கேட்குற சத்தம் நமக்கு வேண்டும். இப்போ கூட இப்போ அட் ப்ரெசண்ட் இல்லை, கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தை கொஞ்ச நாளைக்கு அதில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆற போடுவாங்க. அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த பயிர் நல்லா விளையும்படியாக அதுக்கு ஒரு ரெஸ்ட் கம்பல்சரி கொடுத்தாங்க. ஆனால் அதுதான் தேவன் நியமித்தது. இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வாசிங்க, அந்த 10-11. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக. எதுலேருந்தெல்லாம் நமக்கு வருமானம் வருதோ, நிலத்திலேருந்து பயிர் வகைகள் வருகிறது. ஒளிவ தோப்புலையும் திராட்சை தோட்டத்துலேயும் நமக்கு வருமானம் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, 7ஆம் வருஷத்தில் அதை விட்டுவிடு, அது ஓய்வு கூடு. அவ்விதமாக இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? 8வது வருஷத்தின் விளைச்சலை அபரிதமாக ஆசீர்வதித்து கொடுப்பார். நீ 6 நாள் ஓய்ந்து இருந்துட்டு 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 8வது நாள் நீ உன்னுடைய பணி நிமித்தம் வெளியே செல்லும்போது தேவனுடைய கிருபை உன்னோடு இருக்கும். அந்த வேலையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரமில்லை, நம்முடைய மனதுக்கும் கூட ஓய்வு தேவைப்படுகிறது. நம்முடைய சிந்தனைகள் படுக்கும்போது தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் கச்சேரியை. அது இதுன்னு சொல்லி மனதில் போட்டு சிந்திச்சுக்கிட்டு படுக்கும் பொழுது நான் படுக்க போகிறேன், தூங்க போகிறேன், அவ்வளோதான். 2 தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், படுங்க. நம்முடைய மனதுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் மன ரீதியான பாதிப்புகள் சமுதாயத்தில் அதிக அளவில் இருக்கிறது. தெரிய மாட்டேங்குது, நம்ம இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அருமையானவர்களே, அது தேவனுடைய நம்மை குறித்த சித்தம் கிடையாது. எபிரேயர் 3வது அதிகாரம் 8
9 வாசிப்போம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுக்குறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் தேவனுடைய ஆலோசனை நிராகரித்தோம்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாராம்? இந்த போடப்பட்டிருக்கிறது, அந்த சந்ததியை 10வது வசனத்துக்கு கவனிங்க. நான் அந்த சந்ததியை ஆலோசித்து எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளாம் எப்படி இருக்கிறோமான்னு செக் பண்ணணும். நம்ம எப்படி வேலை பார்க்குறோம், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற ஆலோசனைக்கு நிகராக இன்னொரு ஆலோசனை இருக்கவே முடியாது. அவர் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்த லைஃப் ஸ்டைலை போல் இன்னொன்று இருக்கவே முடியாது. நம்ம சரியாக அதை நம்ம கடைப்பிடிப்போம் என்றால் அது முடிக்க நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் விட்டுருவார், போராட மாட்டார். ஆண்டவருடைய அதாவது வசனத்தை அனுப்புவார். கேட்குற நாம் நம்முடைய அதை இதயத்தை தக்க வச்சு கொண்டு அதை செயல்படுத்தணும். ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் இவ்வளோ செஞ்சால் போதும். அப்படி நாம் அலட்சியம் பண்ணுவோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்ணுவோம் என்றால் அவர் நம்மளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அவர் ரொம்பலாம் ரிக்வெஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்க மாட்டார். எப்போ அப்போலாம் செய்யாதீங்கப்பா. அப்போல்லாம் ஆண்டவர் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். இஷ்டம்னா கேளு. ஆண்டவர் கையில் பரம்பு எடுத்துக்கிட்டு ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி நிற்க மாட்டார். நமக்கு சுத்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், நிராகரித்தால் அது பலன் உண்டு. இன்றைக்கெல்லாம் நம்ம எத்தனை மணிக்கு படுக்கிறோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம். சில சமயத்தில் நம்ம தவிர்க்க முடியாதெல்லாம் லேட்டாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி அதுவே நார்மலாகி போயிடுது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி பெட்டியை வச்சு நிதானிச்சிருவாங்க. இந்த வீட்டிலேருந்து தூங்காமல் இருக்கிறாங்க. உடனே மறுநாள் காலையில் என்கொயரி நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நைட்லாம் தூங்காமல் டிவி முன்னாடி உட்காந்துருக்குது, இதுக்காண்டே ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வேலையில்லை, செல்ஃபோன் இருக்குது. பக்கத்தில் படுத்துருக்கிறது கூட கேட்காது. ரெண்டை மாட்டிக்கிட்டு விடிய விடிய எந்தளவுக்கு விஞ்ஞானம் வளைகிறதோ அந்தளவுக்கு அது நமக்கு கேடு. தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அதுதான் நிரந்தரமானது. தெய்வம் நம்மளை விட்டுருவார். இளைப்பாறுதல் பிரவேசிப்பது இல்லை. கத்த சொல்லி சொல்லி பார்ப்பார், கேட்கலையா அவ்வளோதான். இந்த என்ன போடப்பட்டிருக்கிறது, என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு. தெய்வனை நம்ம கோபப்படுத்துகிறோம். இப்படி செய்யாத, இப்படி செஞ்சானா நீ பாதிக்கப்படுவ, இப்படி இப்படி செஞ்சேன்னா நீ நல்லா இருப்ப, உன் சந்ததி நல்லா இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சத்தத்துக்கு செவி சாய்ப்பது கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணாரா, தம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினார். மத்தியான சுவிசேஷம். இந்த பயல ஒன்று கேட்க மாட்டேன்றாங்க. கர்த்தர் வர கோபத்தில் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் பரலோகராஜ்யம் என்ன பண்ணுது, குமாரனாய கிறிஸ்துவை அனுப்புகிறது. அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 11 மத்தேயு 11:28 வசனத்தை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வாருங்கள். இளைப்பாறுதலுக்கு ஒரே வழி அவர்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்றைக்கி இந்த வசனத்தின்படி தான் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கு வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பாரம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது கிடையாது. இதனால தானே பிரச்சனை,
இதனால தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை விட்டு வெளியே வருவது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கத்துட்டு போங்க. வேறு எங்கேயும் நமக்கு ரெமெடி கிடையாது, நமக்கு இளைப்பாறுதல் வேறு எங்கேயும் கிடையாது. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அங்கே ஆண்டு என்ன சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிதா சொல்லி சொல்லி பார்த்தாரு, இதை பயில கேட்கல, குமாரன் அனுப்பிடுறார். நம் மீது உள்ள இரக்கத்தினாலே, நம் மீது தேவன் வைத்திருக்கிற அந்த மன உருக்கத்தினால குமாரனை அனுப்புகிறார். குமாரன் வந்து அதை தான் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வாருங்கள். இந்த உலகத்தில் வந்து தெய்வ சமத்தில் அமர்ந்திருப்பது போல ஒரு மன சமாதானம் வேறு எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சமூகம் அது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அதை நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எங்கே போகிறோம் வர்றோம், என் ஆத்துமா கர்த்தருக்குள் கெம்பீரித்து மகிழும். அந்த உணர்வு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு, ஒரு உற்சாகமான நினைவு. தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் சமூகம் என்னோடு தான் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த உணர்வு வந்து நமக்கு அவசியம். அது நம்மளுடைய அந்த நம்ம வந்து எல்கை மீறி செயல்படாதபடிக்கு அது ஒரு பிரேக் மாதிரி. 9 மணி ஆகிடுச்சில் எல்லாம் உட்காருங்க, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். 9:30 ஆகிடுச்சில் லைட்டாக மொத்த தூங்கு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்களே எத்தனை குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் எடுத்து ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் உட்காந்துருப்பாங்க. அதுதான் நடக்குது. ஃபேமிலி ப்ரேயர்லாம் கழுத தேஞ்சி போகுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது. ஒரே ஒருவராக இருந்தாலும் கூட முழங்கால் இல்லைங்க. உங்களை பார்த்து மற்றவங்க உங்கள் பக்கத்தில் வந்து முழங்கால் போடும்படியாக தேவன் கிரியை செய்வார். அவங்க வரல, இவங்க வரல, ஆனால் நானும் வரல, போ ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்கோ வாங்க. அந்த உணர்வு இருக்கக்கூடாது. நம்முடைய இறையை வந்து வாஞ்சிக்கணும் தேவ சமூகத்தை. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு அருமையானவர்களே, சரீர கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவீனம் ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஒரு டிப்ஸ் சேர்த்து அனுப்பி விட்ருவாங்க, கொஞ்சம் பிரிஸ்கான மாதிரி ஆகிடும். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தேவன் மட்டும்தான் தர முடியும், வேறு எங்கேயும் வாங்க முடியாது. காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆஸ்பத்திரி போனால் 2 மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சுருவாங்க, அவ்வளோதான் முடியும் அவங்கனாலையும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் அப்பப்போ உங்கள் வீட்டில் கண்ணாடியில் போய் உங்கள் மூஞ்சை பாருங்களேன். ஒன்று அழுதுகிட்டு இருக்கும், இல்லைன்னா கோபமாக இருக்கும், இல்லைன்னா எரிச்சலாக இருக்கும். என்னைக்காச்சும் நம்ம நல்லா கர்த்தரை துதித்து ஆராதனை பண்ணி அந்த தெய்வ பிரசனை நம்ம மூஞ்சில் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இருக்காது. குடும்பத்தில் ஒரே எரிச்சல் தான் கேட்குது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க மாட்டேங்குது, ஒரே இறைச்சலாக தான் இருக்குது. ஆண்டவராரு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்லித்தரேன். உனக்கு இளைப்பாறுதல் எவ்விதமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லித்தரேன், ஏண்டவா. அந்த வசனம் கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும்படியாக தான் ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டோம். ஆவியான இந்த பூமிக்கு நமக்கு வந்த நோக்கமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும்படியாக. ஆண்டவர்கிட்ட சொன்னால் நல்ல போதகரே, ஏன்னா பார்த்துருக்குறான், இவரை மாதிரி யாரும் போதிக்கிற மாதிரி இல்லை. இந்த பரிசெயர் சதிசெயர் நியாயப்பிரமாணிகள். தேவன் நம்முடைய ஜீவனுக்கு வேண்டியதை கற்றுக் கொடுக்கிறார். நான் உனக்கு உனக்கு வேண்டிய நன்மையானதை உனக்கு போதிப்பேன்.
என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். போதிக்கும்படியாக, நமக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாமத்தை படிக்கும்போது அந்த உணர்வு இருக்கணும். ஏதோ படித்தோமா, அப்புறம் யோசித்து பார்த்தா என்ன படித்தோம்னு நிச்சயம் ஞாபகத்துக்கு வராது. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்றால், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். அது பிள்ளைகள்னா குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது பொருந்தும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் அவர் கற்றுக் கொடுப்பார். நமக்கு எப்படி இருக்குமா? சமாதானம், பெரிதான சமாதானம். யாரும் அதை நம்மகிட்ட பிடுங்கவே முடியாது. நமக்குள்ளாக எந்த புயல் அடித்தாலும், பெருங்காற்று வீசினாலும் அந்த சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும், நம்முடைய சிந்தனையை காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தைகளை, உங்களை காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆத்மாவுடைய இளைப்பாறுதல் என்பது ரொம்ப அவசியம். நம்மளாம் இன்றைக்கி நிறைய ஆசீர்வாதங்களை வந்து அலட்சியமாக யூஸ் பண்ணுறோம். ஈசாவை போல, நானே சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திரப்பாக எனக்கு என்னத்துக்கு அலட்சியம் பண்ணினான். அது விலையேறப்பட்டது, சிலாக்கியமானது, ஈஸியாக கிடைக்காது. இவன் என்ன சொல்கிறான்? ஒரு வேளை பைத்தங்களுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இன்றைக்கி நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வந்து உலகத்துக்காக விட்டு கொடுத்துறோம். உலக மேன்மைக்காக, உலக ஐஸ்வர்யத்துக்காக நாம் ஆவிக்குரிய தகுதிகளை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. ஒரே ஜீவன் என்னதமா? தேவனுடைய வார்த்தை தான், தேவ பிரசன்னம் தான். இதற்காக அதனால தான் வந்து ஒருத்தன் சொன்னான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், எனக்கு லாபமாக இருந்தவைகளை. அவனுக்கு எதெல்லாம் லாபமாக இருந்துச்சோ, கர்த்தரையும் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், ஒன்றையும் கூட வச்சுக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான். கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு கிடைச்சா போதும். ஏன்னா அங்கே தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அங்கே தான் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவைகள் எல்லாவற்றையும், நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. அடுத்த இளைப்பாறுதல் சமாதானம். இன்றைக்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி மனுஷன் படுற பாடு. இன்றைக்கி ஏன் வந்து டாஸ்மாக் கடை பெரிய போச்சு? அன்றைக்கி ஒரு நிம்மதி இருந்தால் வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பான். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கி ஏன் போதைக்கு மனுஷன் அடிமையாகிறான்? தவறான பாதையில் ஏன் போகிறான்? அந்த வெறுமையை தெய்வம் தான் நிரப்ப முடியும், இந்த உலகம் அதை கொடுக்க முடியாது. அங்கே என்ன போடப்பட்டிருக்க? சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான், அவனை சுற்றி எங்கும் சமாதானம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், அடுத்தபடியாக மனசமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட், எங்கும் சமாதானம். அருமையானவர்கள், அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், அதுதான் தேவன் கொடுக்குற இளைப்பாறுதல். அடுத்த வசனத்தை பார்த்தோன்னு நல்லா இருக்கும். 25 வாசிங்க. சாலமுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அவரவர் தங்கள் தங்கள்
திராட்சை செடியின் நிழலிலும். அப்படின்னா எல்லாருக்கும் தோட்டம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யாரும் அடுத்த வீட்டு தோட்டத்தில் போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கத்து வீட்டு திரையில் உட்காரோம். வெயில் காலத்து வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காரோம், போய் இலைப்பாறுதலுக்கு போகிறோம். அதுக்கெல்லாம் தேவன் இடமே கொடுக்கல. தங்கள் அவரவர். அந்த வசனத்தை நீங்களாம் வீட்டில் உட்காந்து திருப்பி படிங்க. அற்புதமான அந்த வசனம். அதனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு நாவில் ஒரு உற்சாகம் வரும் பாருங்களேன். அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேசபா மட்டும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலில். அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர். இந்த உலகத்தில் நம்ம படுற பாடுகளுக்கெல்லாம் நிழல் தேவை. நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டுக்கிடாமல் போயிட்டே இருக்கிறோம். உணர்வு இல்லை. நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னு அதை யோசிக்கணும். ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படிலாம் நடக்குது? நடக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். ஆண்டவரே, நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் என் குடும்பத்தை அப்படி இல்லையே, என்ன பிரச்சனை? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதை திருத்திக் கொள்கிறவர்களாக மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை நம் குடும்பத்தில் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்கணும். அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சமாதானம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். கம்பைண்டாக வருது பாருல, பிரித்து பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். தேவன் ரெண்டையும் பிரித்து வைக்கல, ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. வாழ்ந்திருக்கவும் வேண்டும், சுகமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். நாமும் அவ்விதமாய் இருப்பது தேவனுடைய விருப்பம். அப்படி இல்லைன்னா போய் தேவ சமூகத்தில் உட்காரணும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணால், இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களாம் கட்டணும், சிறைச்சாலையில் போடணும்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு போகிறான். அப்போ கர்த்தர் அவனோட கிராஸ் பண்ணுறார் தமஸ்கு பட்டணத்துக்கு. அதை கேட்ட முதலாவது கேள்வி என்னதம்மா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க? நான் அனுதினமும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இன்றைய நாளிலே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க? உங்களுடைய பிளான் என்ன ஆண்டவர்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் எழுந்துச்சுன்னா கர்த்தருக்கு தான் கட்டளை கொடுக்குறோம். ஆண்டவரே, நான் இங்கே போகிறேன், வந்துடுங்க, உங்கள் சமூகம் எனக்கு முன்பதாக போகட்டும். எல்லாம் கமாண்டிங் தான். ஒரு மான மரியாதையில் கொடுக்க வேண்டாம். என்னங்க, ஒரு கடவுள் சிருஷ்டித்தவர், போம் ஆண்டவர், செய்யும் ஆண்டவர். நம்ம பழகிட்டோம், தப்புன்னு தெரியல. இந்த காமெடிலாம் நீங்கள் இந்த முடிகிறவு ஜபம், போச ஜபம், அவன் அவுத்து விடுவான் பாருங்களேன், ஜபன்ற பேரில். தப்பு, அப்படி செய்யக்கூடாது. நம்ம யார்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், ஒரு பணிவாக தயவாக. ஏன் பதில் வரமாட்டேங்குது? கேட்க வேண்டிய முறையில் கேட்டால் தான் எல்லாம் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும். அங்கே அவர் சிங்காசனம் உட்காந்துருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அதில் ஒரு சின்ன தூள் நம்ம கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கணும். சில பேர் பிரசங்கமே பண்ணுவாங்க. எல்லாம் இருக்கிறோம் நம்ம அரிமானவர்களே, அதெல்லாம் தவறு, அப்படி செய்யக்கூடாது. தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவராக பேசாது, அமைதியில் இருக்கு. நீ இருக்கிறது தேவ சமூகம், தேவ பிரசனத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற. பதறி ஒன்றும் பேசிடாத. நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் அடையே காத்துக்கோ. நீ போகிற இடம் யாரை பார்க்க போகிற? சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவாதி தேவனை நீ பார்க்க போய்கிட்டு இருக்கிற. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கதை விடுறது, நான் அதுக்காக வந்திருக்கணும். வெளியே போய் எதுவும் வச்சுக்கணும். உள்ளே வந்துட்டால் கர்த்தர் மாத்திரம்தான். நானும் கர்த்தரும் தேவ சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் எனக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறார்.
அந்த பய உணர்வு, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தோடு நம்ம அமர்ந்திருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போலாம் அதாவது அழப்புகிறோம், யார்கிட்ட பேசுகிறோன்ற அந்த உணர்வே கிடையாது. பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறது. கர்த்தருக்கு நம்ம கட்டளை கொடுக்கக்கூடாது, நம்ம அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது. நாம் தான் ஆலோசனை பெறுகிறவர்களாக பதிலை பெற தகுதியுள்ளவர்கள் நம்ம தான் இருக்கணும். அது நம்முடைய பொறுப்பு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இது தேவன் கொடுக்குற ஒரு இளைப்பாடு. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 'அதாவது நம்முடைய தெய்வம் வெறும் ஸ்பிரிச்சுவலாகவே நம்மளை கொண்டுட்டு போவார். அப்படிலாம் கிடையாது. பேலன்ஸ்டாக தெய்வம் நம்மளை நடத்துகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்மளுடைய மெட்டீரியல் லைஃப்பும் முக்கியம். உங்கள் சரீரத்துக்காகவும் உங்கள் போஜனத்துக்காகவும் என்ன பண்ணாதீங்க, ஜீவனுக்காகவும் கவலைப்படாதீங்க. அது அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா யோசபாத்துன்னு ஒரு ராஜா இவனுக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. அவன் நேராக கர்த்தர்கிட்ட போயிட்டான். ஆண்டவரே, திரளான கூட்டங்கள் எனக்கு விரோதமாக வர்றாங்க, நான் உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு திராணி கிடையாது, நீ எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நடக்கும் பொழுது 22வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். இஸ்ரேல் ஜனங்க அங்கே உங்களை நுழையவே இல்லை. வசனம் எப்படி சொல்லுது? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். நமக்கு விரோதமாய் வருகிற சேனை ஒருவேளை பெரிதாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை நம்ம கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன், யுத்தம் கர்த்தருடையது, ஆசீர்வாதம் நமக்குரியதாய் மாறும். நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளே சண்டை போட்டுக்கிறோம், நம்மளே வாங்குகிறோம், கடைசியில் தோற்று போய் வந்துடும். இந்த யோசபாத்து என்ன பண்ணால் பிரச்சனையை தெய்வக்கிட்ட கொடுத்துட்டான். கர்த்தர் என்ன பண்ணார்? ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதமாக எழும்பும்படியாக கர்த்தர் அவங்க மனநிலை அப்படி குழப்பி விட்டுட்டார். ஆனால் இவங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள். 25வது வசனத்தை வாசிப்போம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளோ மிகுதியாக இருந்தது. சண்டை போடவே இல்லை, ஜஸ்ட் அங்கே நின்றாங்க, கர்த்தரை தூக்கி ஒரு பாட்டு பாடினாங்க, அவ்வளோதான் நடந்துச்சு. வேறு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு திரளாக இருந்தது. 3 நாள் இவங்க இதான் பண்ணியிருக்கிறாங்க. யுத்தம் ஒரு நாள் தான் நடந்தது, அது 3 நாள் நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவ்வளவு திரளாய் முடியாதபடிக்கு, தூக்கிட்டு போக முடியாதபடிக்கு. அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. தேவன் கொடுக்குற இளைப்பாறுதல். இதிலெல்லாம் எப்படி இளைப்பாறுதல்? பர்ஸு நம்பி இருந்தால் மனசுக்குள்ள எப்படி இருக்குது? ஒரு சந்தோஷம் வருது இல்லை, யாருமே மறுக்க முடியாது. அதுவும் பெரிய பர்ஸாக இருந்துச்சுன்னா கேட்கவே விடும், உடனே மனசு ஓடும். அதை வாங்குவோமா இதை வாங்குவோமா, ஒரே தாளிப்பு தான்.
தேவன் அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். கஷ்டமான போர்ஷனை அவர் எடுத்துக்கிறாரு. ஆசீர்வாதத்தை, இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்குற இளைப்பாறுதல். அதனால் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, அதை நிறைவாய் ஆஸ்வதிக்கிற தேவ சமுத்திரப்பை நாம் இருக்கணும். யுத்தம். ஆனால் அள்ளிட்டு போனது என்னதுமா? ஆடை ஆபரணங்கள். ஆடை ஆபரணங்கள் நம்ம இப்போ யுத்த காலத்தில் எடுத்து வர முடியும்? தேவன் எந்த சூழ்நிலையும் நம்மளை ஆசிரிக்க முடியும், எந்த சூழ்நிலையும் நம்மை உயர்த்த முடியும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சண்டை போடுற இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு கொள்ளையை தேவன் அவங்களுக்கு கொடுக்குறாருன்னா, தேவன் எந்த இடத்துலையும் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். நாம் ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக ஓடக்கூடாது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். நாம் பின்னாடி போக வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உலகத்தை பின்பதாக ஓடாதீங்க, பணத்துக்கு பின்பதாக ஓடாதீங்க. அப்போ பணம் தேவையில்லையா? தேவை. அதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு தேவை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி இருந்து நாளைக்கு நம்ம விட்டு கையை விட்டு போகக்கூடிய அனித்தியமான ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். ஒரு யுத்த காலத்திலே தேவன் இப்படி திறக்க முடியும்னா, அப்போ அப்படி சமுதாயத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே தேவன் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்த முடியும், ஆஸ்வதிக்க முடியும். யுத்த காலத்தில் அவர் செத்த போகிறது பிரேதங்கள் தான் கிடக்குதாங்க. வசனம் அப்படி தான் சொல்லப்படுது. ஒருவன் கூட இல்லை, எல்லாம் செத்து ஒருத்தனை வெட்டி அங்கே வெறும் டெட் பாடிஸ் தான் கிடக்குது. அங்கிருந்து தேவன் என்ன பண்ணுறாரு? கொள்ளையான பொருள்களை தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார். 3 நாட்களாக அள்ளிட்டு போயிட்டா பாருங்களேன். சோர்ந்து போகலை. சரி போதுண்டா, இன்றைக்கி 2வது நாள் அப்படின்னு அவன் போகலை. கர்த்தர் விட்டுட்டார். தின்னு எவ்வளோ நாள் அள்ளிட்டு போ, எல்லாம் உனக்கு தான். 3 நாட்களாக கொள்ளை பொருளை அள்ளிட்டு போனாங்க. அதனாலே பொருளாதாரத்திலும் தேவன் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். கடன் ஒரு பாரம், கடன் ஒரு சாபம். அது நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துரும். சில பேர் இருக்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் அவனை அசைக்க முடியாது. கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஒருத்தர் என்ன பண்ணார்னா 28% சொல்லி கடன் வாங்கினார். நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். விசுவாசி தான், மூப்பர், சபை மூப்பனார். என்ன இவ்வளோ வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்களே, திருப்பி கொடுத்தா தானே அதை பற்றி கவலைப்படணும். அவன் வாங்கிடுவானா? வாங்கும்போதே திடமாக ஒரு முடிவோடு தான் வாங்குகிறாங்க. விசுவாசி. நீ கடன் வாங்கக்கூடாது என்பதுதான் தேவன். நீ கடன் வாங்காது இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் தேவன் நமக்கு எப்படி வேணாலும் ஆசிரிக்க அவரால் கூடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்தவனை ஏமாற்றி, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணி ஆஸ்வாதம் நிற்காது, ஓடிடும், சாபந்தான் வரும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக கற்றுட்டு போவோம். அவர் மாணவரே அள்ளி கொடுப்பார். நீங்களே யோசித்து பாருங்களேன். 3 நாள் அந்த பயலுக்கு அது மட்டும் தான் செய்யிருக்காரு. சண்டை போடலை, யுத்தம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. 3 நாளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? உரிந்துபட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாது. திரலாம் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் வந்துட்டாங்க. சட்டி வாங்கி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அள்ளிட்டு போகிறதுக்கு வசதியாக முடியலை. அவ்வளோ திரளாக இருக்கிறது. அது எத்தனை நாள் கொள்ளையடித்தாங்களாம்? 3 நாளாய். தேவன் அவ்வளோ திரளான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. நாம் பின்பற்றி செல்ல வேண்டியது தேவனை மாத்திரம்தான். நம்முடைய பொருளாதாரத்தையும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். அதாவது சாப்பிட்டு திருப்தி அடைந்தவன் என்ன பண்ணுவான்னா, தேன்கூட்டையும் கூட மிதிப்பான்னு வேர்த்த சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு நமக்கு தேவையோ தேவன் அதை அபரிதமாக கொடுக்குறார். தேன்கூடு தானே, நான் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, இது எனக்கு வேண்டாம் அன்று சொல்கிற அளவுக்கு நாம் எது மீது வாஞ்சியாக இருக்கிறோமோ தேவன் அதை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். அடுத்த இளைப்பாறுதல் சந்தோஷம். சில பேர் மூஞ்ச பார்த்தாலே சிடு சிடுன்னு இருப்பாங்க. வீட்டில் மாத்திரம் இல்லை, வெளியும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட மூஞ்ச பார்த்தானே நம்மளே என்ன பண்ணிடணும், விலைக்கு போயிடணும். காரணம் உள்ள நிம்மதி இல்லை, உள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இல்லை. அகத்தின் அழகு இங்கே மானிட்டர் காட்டி கொடுக்குது, முகத்துக்கு வந்துடுது. கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் அது முகத்தில் தெரியணும். ஒரு சந்தோஷமான ஒரு தோற்றம், ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு மென்மையான ஒரு அப்ரோச். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மாவும் ஹாப்பியாக இருக்குது. பாருங்களேன், நாம் அவ்விதமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பிரச்சனைவே ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிந்தனையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. நாம் அப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், ஹாப்பியாக, சந்தோஷம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குடிக்கிறது கூலாண்டா கூட வாய்க்கு பிடிக்கிறது பன்னீர். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஒரு ஹாப்பியாக, ஒரு சந்தோஷமாக. மாய்மாலம் பண்ண சொல்லலை, அது மாய்மாலம், நான் அதை சொல்லலை. கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார்னா நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு ஒன்றும் நம்ம வந்து ப்ராக்டிக்கெல்லாம் பண்ணி மேஜிக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கள் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி சிங்காரித்து கொள்ளுகிறது. இவங்களாம் எப்படி இருப்பாங்க முகம்? நான் கல்யாண வீட்டில் பார்க்குறோம்ல, புது நகை, புது டிசைன், எல்லாம் சூப்பராக இருக்குது. முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே புதுசு, எல்லாம் ஃப்ரெஷ் ஜுவல்ஸ், எல்லாமே சூப்பர் ட்ரெஸ்ஸு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒப்புமையாக நம்மள்கிட்ட சொல்லி காட்டுறாரு. ஒரு மணவாளனை பாரு, ஒரு மணவாட்டியை பாரு, அவர்கள் தங்களை சீங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, வஸ்திரத்தையும் கொடுத்துறாரு, அதுக்கு மேலே சால்வையும் போட்டு விடுறாரு. இது நம்முடைய சந்தோஷத்துக்கு அடையாளம். அதுமாதிரிலே கஷ்டங்கள் வரலாம், வராமையும் போகலாம். நமக்குள்ளே கர்த்தர் இருப்பார் என்றால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளு, நீ கவலைப்படாத, இதவே தியானிக்காத, கொஞ்சம் என்னையை பாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை உபயோகப்படுத்துறது கிடையாது. நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கிறது, செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதத்தில் 4வது அதிகாரம், சங்கீதம் 4 அவர்களுக்கு தானியமும் 5வது வாசிப்போம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். 7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெரியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். 4:7 தானியமும் திராட்சரசமும் பெரியிருக்கிற காலத்தின் பர்ஸு பெருசாக இருக்கும், சும்மா இருக்குதோ, அதன் அடிப்படையில் நம்ம சந்தோஷம் கிடையாது. அதனால தான் சொன்னால் அத்தி மரம் துளி விடாமல்
போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இது வரும் போகும். யோபுக்கு போச்சு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஓ, பிசாசு ஒன்றுக்கெல்லாம் பிடிங்கிட்டானா, நான் 2 மடங்கு தரேன். ஒன்று போனால் கர்த்தரை ஒன்று போச்சான்னு விட மாட்டார். ரெட்டத்தனையை ஆஸ்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஐயோ போயிடுச்சு, பிசாசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். பிடிங்கிட்டு போனான்னா நான் உனக்கு 2 மடங்கு தரேன், சந்தோஷமாயிரு. கர்த்தருடைய இதயத்தை நாம் புரிந்து கொள்கிறவளாக இருக்கணும். அவருடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் புரிந்து கொள்கிறவளாக இருக்கணும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம். அருமையானவர்களே, இதை வச்சு நம்மளோட உலக பொருட்களை வச்சு நமக்கு சந்தோஷம் கிடையாது. எங்கள் பேத்தியோடைய கேரக்டர் எப்படி தம்மா, புதுசாக ஒரு பொருள் வாங்கினோம்னா 5 நிமிஷம் வச்சுருப்பான். 6 நிமிஷம் அது எங்கே போகணும் அவளுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. தூக்கி எறிஞ்சிடும். திருப்பி அவளுக்கு இன்னொரு பொம்மை கொடுத்தா தான் ஹாப்பியாக வச்சு விளையாடுவாள். அவளுக்கு பொறுத்த மட்டும் அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் 5 நிமிஷம் தான் அதுக்கு வேலி. 5 நிமிஷம் அது ரொம்ப ஹாப்பியாக வச்சு விளையாடுவான், ஜாலியாக இருப்பான். அப்புறம் தூக்கி போட்டு அடுத்த பொம்மை தேட போயிடுவான். இந்த உலகத்தினுடைய சந்தோஷம்லாம், இந்த உலகம் கொடுக்குற சந்தோஷம்லாம் அப்படி தான் இருக்கும். இருந்தால் தான் சந்தோஷம் என்பது தேவன் கிடையாது, இல்லாவிட்டாலும். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற அந்த நாட்கள் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளே இருக்குது. யாரும் பிடிட்டு போக முடியாது. நீங்கள் மேலே பையில் வச்சுருந்தேன்னா தூக்கிட்டு போயிடுவான். தேவன் என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய இதயத்துக்குள்ளாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவீது தப்பு செஞ்சிட்டான். தப்பு செஞ்சோடனே அவனுக்கு தெரியும் தேவன் நம்மளை தண்டிப்பார். அவர் அப்போல்லாம் முகத்தாட்சியெல்லாம் பார்க்க மாட்டார். பாவத்தின் சம்பளம் உண்டுன்றது தாவீதுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 51 8வது வசனத்தை வாசிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். இவன் பாவம் செஞ்சதுனால அவனோட அந்த எக்ஸ்ட்ரீம் கில்ட்டினஸ் போயிட்டான். அவன் கத்துட்டு எப்படி ஜெபம் பண்ணுறான்? பாவம் இருக்கிற இடத்துல நிச்சயம் சந்தோஷம் இருக்க முடியாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் அப்படி தான் போடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, கர்த்தரே சொல்கிறார். தாவீது எப்படி ஜெபம் பண்ணுறான்? நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள். மன மகிழ்ச்சி நல் ஔஷதம், நல் மருந்து. நம்ம மனதை கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க பழகணும். இது இல்லையே அது இல்லையே, ஏன் ஒருத்தர் இருக்கிறாரே அதை நம்ம நினைக்கலாம்ல. இல்லாதெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறோம். அது இல்லை இது இல்லைன்னு தியானம் பண்ணுறோம். உள்ள ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் என்னைக்காச்சும் மதிச்சிருக்கிறோமா? கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசியிருப்போமா? ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க. இவ்வளோ தெல்லான ஜனங்கள் இருக்கிறாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் அப்போ பத்தாதியா? அங்கே ஏசு இருக்கிறன்றதை அவங்க மறந்துட்டாங்க. நல்ல கண்கள் திறக்கப்பட்ட அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருப்பான்? இவ்வளோ ஜனங்கள் இருந்தால் என்ன ஆண்டவரே, அதை நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணால் போதுமே, பிதா தான் பெருக பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்ல முடியலை பாருங்களேன். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஏசு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நம்ம எப்படி புலம்புறோம்? 200 பணத்துக்கு வாங்கினாலும் இத்தனை ஜனங்களை போஷிக்க முடியுமா? ஆண்டச்சினார் நீங்களே அவர்களை போஜனம் கொடுங்க. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சரியாக அதை உணர்வதே கிடையாது. எங்களோட ஒருத்தர் இருக்கிறாரியா என்ற பார்த்தீங்கன்னா 2 அடை சுடுவதற்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. ஆனால் தேவன் அதை என்ன பண்ணார்? பெருக பண்ணினார்.
உடனே மூட்டை மூட்டையெல்லாம் ஆண்டை பெருக பண்ணலை, எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு 10 மூட்டை மாவு வந்து இறக்கணும், ஒரு 10 காலன் எண்ணெய் கொண்டு இறங்கணும். இன்றைக்கி நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன தேவையோ கர்த்தர் உனக்கு கொடுக்குறதுக்கு போதுமானது. நீ எடுக்க எடுக்க அது குறையாதபடிக்கு தேவன் அதை ஆஸ்வதிப்பார். இருந்தால் தான் ஆசீர்வாதம், இருந்தால் தான் சந்தோஷம், இருந்தால் தான் மன மகிழ்ச்சி என்பது கிடையாது. அது தேவனிடத்தின் வருகிற மன மகிழ்ச்சி. அந்த இளைப்பாதல் கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் பார்த்தோன்னா இவன் சொல்கிறான், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எனக்கு வேணும் ஆண்டவரே. அது இல்லைன்னா நான் அவ்வளோதான், அது உங்களால் தான் கொடுக்க முடியும், கேட்க செய்யுங்க. இதோட இன்னொரு அதே இதில் பார்த்தீங்கன்னா உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை 12வது வசனம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அவன் வேறு எதுவுமே கேட்கல பாருங்களேன். ராஜாங்கத்தை கேட்கல, எதிராளியுடைய ஜீவனை கேட்கல, யுத்தத்திலலாம் ஜெயம் வேணுமான்ட்டு அப்பெல்லாம் எதுவுமே கேட்கல. என்ன செய்றா, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருங்கப்பா. நான் பாவம் செஞ்சது உண்மைதான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சது உண்மைதான். ஆனால் உண்மையை விட்டு நான் எங்கே ஆண்டவரை போவேன். தகப்பனை அவனை துரத்தி விடலை பாருங்களேன். அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்தார். அதுதான் நம்முடைய தகப்பன். பாவம் செஞ்சுட்டா ஒளிஞ்சு போடான்னு பெற்றோர் சொல்கிறாங்க, தேவன் சொல்லுவது கிடையாது. அதனால தான் சொல்கிறான், என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். அருமையானவர்களே, இதை உலகம் கொடுக்க முடியாது. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நேரமாகுதா? நான் போகலாமா தொடர்ந்து? நீங்கள் பார்க்குற பார்த்தா முடியுமா ஐயான்ற மாதிரி இருக்குது. சரி, நான் முடிச்சிடறேன், பயப்படாதீங்க. சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது ஒரு வகையான இளைப்பாறுதல். தூக்கம் என்பது நமக்கு அவசியமானது. நீங்கள் 2 நாள் தூங்காமல் இருந்து பாருங்களேன், டெம்பரேச்சர் எகிரிடும், தலை சுத்தம், வாந்தி வரும், பசிக்காது, சரீரம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். தூக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். தேவன் அதை இளைப்பாறுதல் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். இவ்வளவே என்னை யாரும் தாங்கிக்கிட்டு இருந்தாங்க கேட்டால் கர்த்தர். தூக்கத்தில் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவருக்கே தெரியாது. என்னம்மா திடீர்னு எனக்கு ஒரே அக்னியாக இருக்குது, அந்த ஏசி ஏமா ஆஃப் பண்ணுன்னு அங்கே போய் சொல்லுவார். அவருக்கே தெரியாது நம்ம மரிச்சிட்டோம், நம்ம பாதாளத்தில் வந்து நிற்கிறோம். அந்த ஐஸ்வர்யம்னு தெரியல. ஆனால் கர்த்தர் நம்மளை தாங்குவார் என்றார். அது நம்ம தெய்வம் நமக்கு கொடுக்குற இளைப்பாறுதல். தூக்கன்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்குலாம் வந்து படுத்த உடனே தூங்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். படுத்தோடனே தூங்கிடணும். இது தெய்வம் நமக்கு கொடுக்குற இளைப்பாறுதல். அதெல்லாம் நம்ம வந்து வாஞ்சிக்கணும். அதுக்கான நைட்டு 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு வெட்டி பொழுது போய்கிட்டு படுக்கக்கூடாது. தேவன் எல்லாத்தையும் ஒழுங்கருவமாய் செய்ய சொல்லியிருக்கிறது. உலகம் என்ன சொல்லுன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் வேலை செய், 8 மணி நேரம் உன் குடும்பத்தை போய் பாரு. இவன் எதுவுமே செய்ய மாட்டான். பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது, எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்பான். தூங்குற நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்றைக்கெல்லாம் நைட்டு எத்தனை கம்பெனியெல்லாம் முடிச்சிருக்கு தெரியுமா? எல்லாம் தாறுமாறு. தேவன் அவிதமாக சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தர் நம்மை தாங்க வேண்டும் என்றால் அவர் சொல்கிறபடி நம்ம செய்யணும். அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். நம்ம மனம் போல் வாழ்ந்துவிட்டு என்னை தாங்கும் ஐயா நான் தூங்குறேன்னு சொன்னால் அவர் போயிட்டே இருப்பார், கண்டுக்க மாட்டார்.
4வது வசனம், 8வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய். ஒரு இடத்துல போட்டிருக்குது, நான் வாசித்தோம்னா லேட் ஆகிடும். அவனுடைய நித்திரை அவனுக்கு இன்பமாக இருக்குமா, அப்படியே ரசித்து தூங்குறது. அருமையானவர்களே, அது ஒரு இளைப்பாறுதல். நம்ம சரீரத்துக்கும் இளைப்பாறுதல் வேண்டும், நம்முடைய மனசுக்கும் இளைப்பாறுதல் வேண்டும். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே. வேறு யாரும் நமக்கு அந்த சுகமான தூக்கத்தை கொடுக்க முடியாது. வேறு யாரும் நாம் தூங்கும் பொழுது நம்மை தாங்க முடியாது. அது கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு படுக்கும்போதே ஒரு ரிலாக்ஸாக, எந்த ஒரு கவலையும். ஆனால் ஒரு பொதுவாக வந்து உலகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பை கழட்டி போடுறீங்கல்ல, அத்தோடு உங்கள் கவலையும் கழட்டி போட்டுருக்கு. உங்கள் கவலையிலெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் பெட்ரூமுக்கு போகாதீங்க. உங்கள் பெட்ரூமுக்குள்ளே நீங்கள் படுக்க போகும்பொழுது கர்த்தரை துதிக்கிற துதியோடு போய் படுங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் ஒருவர் தான் என்னை தாங்குகிறீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். இந்த பூகம்பெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜனங்களுடைய பாதிப்பு, பிரதான பாதிப்பு வந்து ஒரு பக்கம் பொருட்களை இழந்தாங்க, வீடு வாசல் இழந்தாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே போய் படுப்பதற்கு அவர்களுக்கு பயம். திருப்பி பூகம்பம் வந்தா, திருப்பி இந்த கட்டடம் இடிஞ்சு நம்ம மேலே விழுந்தா பயம் எல்லாம் வந்து நடு ரோட்டில் தான் படுத்து கிடந்தாங்க. ஒரு கூரைக்குள்ளாக, ஒரு வீட்டுக்குள்ளாக அவர் படுப்பதற்கு பயந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்குற இளைப்பாறுதல். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். அருமையானவர்களே, இது வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வசனம் நமக்கும் தான். நமக்கு எவ்வளோ பாரங்கள் இருக்கிறது, எவ்வளோ வேதனைகள், கஷ்டங்கள். படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. என்னிடத்தில் வாருங்கள். சமாதானத்தின் வழியை போதிக்கிறவர் தேவன். இந்த இடத்துல அப்படி தான் போட்டிருக்கு, நான் சமாதானத்தின் வழியை உனக்கு போதிப்பேன். என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அருமையானவர்களே, தேவ சமுத்திரம் நம்முடைய இதயத்தை ஊற்றிவிட கற்றுக்கொள்ளணும். நம்முடைய இதயத்தை தேவன் அறியுதான். அவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் வந்து நமக்கு விரோதமாக குற்றம் சாட்ட மாட்டார். நம்மளை வந்து அதாவது அதை வியாக்கியானம் பண்ணுறது, உனக்கு இது தேவையா, உனக்கு இதெல்லாம் அவசியமா, இப்படி மனுஷன் சொல்லுவான். ஆனால் தேவன் அவ்விதமாக சொல்வது கிடையாது. தேவன் நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிதாவானவர் சொன்னார், அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலே பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே ஆணையிட்டார். ஆனால் குமாரனாகிய கிறிஸ்து அவ்விதமாக அல்ல.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடினபடியால் ஸ்தோத்திரம். வார்த்தையானவருக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்லியிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதான கேடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகட்டும். எல்லாருடைய இதயமும் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவரே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் அமர்ந்திருப்பதாக. சமாதான பிரபுவே, நாங்கள் நன்றி செலுத்தினோம். எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், எங்கள் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் இஸ்ரேல் ஜனங்களைப் போல வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இராதபடிக்கு எங்களுடைய ஈரத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழிக்கும்படி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை எங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மாம்சமாகிய அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்குள்ளாய் நித்திய ஜீவனாய் கடந்து சென்று இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஜீவன் அது பரிபூர்ணம் அடையட்டும் ஆண்டவரே, பரிபூர்ணம் அடையட்டும் ஆண்டவரே. சபைக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய பாதுகாப்பும் உடைய பராமரிப்புக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய ஆடுகளை என்னிடத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் உமது மந்தையின் மேய்ச்சலுமாக இருக்கிற இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த முதுமை பருவத்தை அவர்கள் ஆசிர்வதித்து கொடுங்க. அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படிக்கு முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாயின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். மனதில் சரீரத்தில் உம்முடைய சவிக்கம் இருக்கட்டும் ஆண்டவர். உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகபலன் கொடுங்க. பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தங்கள் ஆண்டவரே பிதாக்களை மதிக்கும்படியாக சிநேகிக்கும்படியாக பிள்ளைகளுடைய இதயத்தை அவிதமாய் பிதாக்களுக்கு நேராக திருப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீ நீடித்த நாட்களாய் வாழ்ந்து இருக்கும்படிக்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் செய்யணும், கடைபிடிக்கணும். எல்லா பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் குடும்பத்தை தங்களுடைய பிள்ளைகளை உமக்கண்டு வழிநடத்தி செல்ல வளர்த்திட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. இந்த பிள்ளை எனக்கென்று வளர்த்திடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததிகளாய் வளர்த்தெடுக்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு கொடுங்க, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை கொடுங்க.
அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே உமக்கு சாட்சிகளாய் காணப்படட்டும் ஆண்டவர். சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியர் நம்முடைய நாமத்துக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்காக ஆண்டவரே அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொல்லியிருக்கிறீங்க. உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். சபையில் இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குழந்தைகள் என்னிடத்தில் வர அனுமதியுங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லியிருக்கிறீங்க. குழந்தைகள் மீது உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பலவீனங்கள் வராதபடிக்கு உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தெய்வ கிருபையிலும் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மை துதிக்கிறோம்ப்பா. பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏற்ற துணை நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று இருக்கிறபடி அவரவருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதை மேய்ந்திருக்கிற அந்த அப்பத்துக்காக திராட்சரசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த மந்தையில் இல்லாமல் அநேக ஆடுகள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. அநேக இடங்கள் வெற்றிடமாக இருக்குது ஆண்டவரே. அநேக இடங்கள் ஆத்மாக்கள் இல்லாமல் இருக்குது ஆண்டவரே. கூட்டி சேர்க்கிற என் தேவன் ஆத்மாக்களை சபையிலே கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்போ சபையார் கலைந்து செல்லுகிறார்கள். உங்களுடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் சபையில் கூடும் நாள் வரைக்கும் உங்களுடைய மாறாத பிரசன்னம் அவளோடு இருந்து அவளை காக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்திலே தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் மேன்மையை கட்டளையிடுங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவர். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகட மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகவும் நாங்களோ சிறுகவும் ஆகட்டும் ஆண்டவர். எல்லா துதிகட மகிமையை நாங்கள் சபையாக உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், காட் bless you, பிரைஸ் தி லார்ட், காட் bless you. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.